விடாமுயற்சியால் வெற்றி பெறும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் செவ்வாய் கேது இணைவு, செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய மாதல் கொடுக்குது. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி செவ்வாய். இந்த நேரத்தில் 10ஆம் இடத்தில் கிரகச்சேர்க்கை நடக்குது. மிகப்பெரிய உலகத்தில் மாற்றம் நடந்துகிட்ருக்கு. உலகத்தில் போர், விமான விபத்துக்கள், இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு சில விஷயம் கவனமாக இருந்தே ஆகணும். ஒரு சில விஷயங்கள் வேகமாக செஞ்சே ஆகணும். அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த மாதத்துலங்க இது செவ்வாய்க்கு எது நினைவு. என்றைக்கு சிம்மத்தில் செவ்வாய் வந்தால் உலக அளவில் பெரும் மாற்றங்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள், அரசியல், அரசாங்க, நாட்டின் நிலைப்பாடுகள் மாறுகிறது. உங்கள் ராசி அதிபதி உங்களோட சிந்தனைகள், செயல்களை இன்னொரு முறை பரிசீலனை செய்ய வேண்டும். குயிக் டிசிஷன் வேண்டாங்க. இது அவேர்னஸ்க்காக ஓகே. டைரெக்டாக பேசுது. ஏன்னா நடந்ததுக்கப்புறம் இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறது வேறு. நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. சூழ்நிலை எப்படி வரும்போது ஒரு முறை பரிசீலனை செஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் டிசிஷன் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசர முடிவுகள் வேண்டாம். 1க்கு 2 முறை யோசனை செய்யுங்க. இல்லைன்னா ஜூலை 28 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் பண்ணிக்கலாம். ஆகும்னு இப்போ இருக்கட்டும், டாப்புக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டுருங்க. ஏன்னா கோச்சார நிலை, மனநிலைமைகள், மக்களோட சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. சைக்ளோன்பாங்க, போரும்பாங்க, இப்போ சுனாமின்னு எடுத்து சொல்ல போகிறாங்க. கப்பல் இப்போ ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். எண்ணெய் உயர்வுகள் எல்லாமே. ஏன்னா ஒரு உலக அளவில் ஒரு கிரகங்கள் இணையும் பொழுது உலக மாறுதல் ஏற்படும். அதே இது அந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் பிடிபடாமல் போயிடும். அதுதான் இங்கே அவேர்னஸ்க்காக. சரி, தெள்ளத்திலே ஒன்றுனா போவோம். முதல்ல உங்கள் வேலை. உங்கள் ராசி அதிபதி 6ஆம் அதிபதி கேதுவுடன் இணையும் பொழுது வேலை செய்யும் இடத்தில் பொறுமை காப்பது முக்கியம். வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் ட்ரை பண்ணுறேங்கிறது தவறான டிசிஷன். பொதுவாக இந்த மாதிரி நான் ஹார்ட்ஸெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக லக்னத்துக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேலதிகாரிகள் பிரச்சனை, வேலையை விட்டுறான்னு வந்து நிற்கிறாங்க. ப்ரெஷர், ஊர்பட்ட ப்ரெஷருங்க. விட்டால் போதுங்க, தூங்க நேரம் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க, அவசர முடிவு வேண்டாம். ஜாதக ரீதியாக என்னென்னு பார்த்து பரிகாரம் இருந்தால் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது லீவ் இருந்தால் லீவ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது பாருங்கள். வேலையை கொஞ்சம் கவனமாக இறக்கி பிடிங்கள், கொஞ்சம் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் பொது முயற்சிகள் வேண்டாம். ஆல்ரெடி செய்யறதை அப்படியே பாருங்கள். நான் நிறைய பேர் படிக்கிறேன்னு சார், அப்புறம் படிக்கலாம் சார், வெளிநாடு ட்ரை பண்ணுறேன், வெளிநாட்டுக்கு மட்டும் ஓகேன்னு இருக்கேன். யார்? விருச்சிக ராசிக்காரங்க. வெளிநாடு, வெளிமாநிலம் ட்ராவல் மட்டும் ஓகே, மற்ற எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இருக்கிற வேலையை மட்டும் செய்யுங்க, புது முயற்சிகள் வேண்டாங்க. சரி, இப்போ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குது? பொருளாதார ரீதியாக நல்லபடியாக உண்டு. வர வேண்டிய பணங்கள் உண்டு. இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கொஞ்சம் போட வேண்டியது, லாக்கரில் வச்ச பணம், அதாவது இப்போ தான் இப்படின்னா நகை லாக்கருக்கு போகும், லாக்கரில் வீட்டுக்கு வரும், இப்படி ஷட்டில் அடிக்கும். இந்த நேரத்தில் தான் மைண்டில் என்னென்னா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும். ஒன்றும் தவிர எல்லாமே வாங்கலாம், ஆவணிக்கு மேலே பார்த்துக்கலாம். எல்லா முயற்சிகள் எல்லாத்துமே அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தர் இன்டீரியர் இடித்த வாஸ்து பிரச்சனை இடித்து ஆல்ட்ரு பண்ணுறேன்னு வந்தார். அவர் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு. நான் சொன்னேன், சார் உங்கள் ஜாதகத்திலே செவ்வாய் ராகு, இப்போ செவ்வாய் கேது இருக்கிற காலகட்டத்தில் வந்திருக்கீங்க, இடிக்கிறது கரெக்டாக அடிச்சிருவீங்க. ஆனால் ஆல்ட்ரு பண்ணுறதை முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும். நீங்கள் தனித்து டிசிஷன் எடுக்க வேண்டாம். வாஸ்து கன்சல்டன்ட் பார்த்துட்டு நான் மார்க் பண்ணி கொடுத்து இதை மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் சார், இப்போ டிசிஷன் அப்புறம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவர் ஜாதகத்திலே வாஸ்து குறையுள்ள வீட்டில் தான் இருக்கும். அங்கே நீளமகளாக மாறி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த சதுரமான ஃப்ளாட்டு, ஸ்கொயரான ஃப்ளாட்லாம் கிடையாது, செவ்வகம் கிடையாது, ஒரு பக்கம் இழுத்துருக்கும், கன்னி மூலை இழுத்த மாதிரி. நான் அதே கரெக்ஷன் பண்ணி காம்பவுண்டு கட்டுங்கன்னு வேறு சொல்லியிருக்கேன். அதுக்கு லைட்டு போடுறேன். அது அப்போ இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குது? இப்போ இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம் மைண்டில் ஓடிட்டுருக்கும். சில காலம் கழித்து பார்க்கலாம். இது புது முயற்சிகள் எதுவும் தேவையில்லை. பணத்தை இறுக்கி பிடிச்சிட்டா போதும். குடும்ப உறவுகளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள், ஹெல்த்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இது பண்ணாலே போதும். சில வருடம் கழித்து மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட இப்போ பொறுமை தேவை. இப்போ பொறுமை இந்த 1.5 மாதம் பொறுமையாக இருந்து நல்லபடியாக இருக்கும். சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துலேயே இருக்கார். அப்போ 7 இருக்கிற 7ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கும்போது திருமணம் தானாக தேடி வருகிற காலகட்டம். திருமண வரன் பார்க்கலாம். பட் ஃபைனலைஸ் பண்ணுறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறதுலாம் அவனுக்கு மேலே தான். இப்போ திருமண வரன் வரும், அதுக்குண்டான முறைகள் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உறுதி கொடுத்தல், திருமண நிகழ்வுகள் அப்புறம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு 8, 11க்குரிய 9ஆம் இடத்தில்
நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் இவர் வகையில் ஆதாயம் உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் உதவி உண்டு. தந்தை மகன் இருந்த மனக்கசப்புகள் விலகும். அப்போ தந்தை வழி உறவுகள், இந்த பெண் வீட்டாருக்கு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மன நெருக்கடி வந்து எப்படி சொல்கிறது என்னென்னு அது இப்போ தான் பேச வேண்டிய காலகட்டங்கள். பொதுவாக 5ல் இருக்கிற சனி பகவான் 7ஆம் வீட்டை பக்கம் இப்போ தான் காதல், திருமணம், உறவில் திருமணம் இப்போ தான் ஓப்பன் ஆகும். இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இப்போ தான் ஓப்பன் ஆகிற காலகட்டங்கள். குழந்தை பிறப்புக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 5ல் 5×8 5ல் பார்த்திங்கன்னா இருந்த சனி வக்ரமற்று ராகு துணைவு, 5ஆம் இடத்துக்கு ராகு தொடர்பு இதெல்லாம் வந்தபோது ட்ரீட்மெண்ட்டுக்கு கரெக்டான காலகட்டங்கள். அப்போ இப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்குன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இல்லைன்னா ஆடிட்டிங், அதாவது கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் கணக்கு வழக்குகள் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனம். பொது முயற்சிகள் வேண்டாம். சினிமா துறையிற்கு புது வாய்ப்புகள் வரும். அரசியல் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது, பட் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று எடுக்க வேண்டி வைக்கும். இந்த இடத்துல இந்த விஓஓ அந்த நிலத்தை அளந்து கொடுக்குறவங்க அவங்களுக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்க போகுது. லேண்டு, அதே ரியல் எஸ்டேட் துறை இருக்கிறவங்க இதெல்லாம். இப்போ யார் தான் டீச்சருக்கு சேஃப், டீச்சர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு சேஃபாக இருக்குது. பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபு. இது மாதிரி இப்போ நான் ஓப்பனாக இப்போ டைரெக்டாக சொன்னதில்லை, ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சரி, இப்போ ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜினா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் என்ன வழிபாடு பண்ணால் தற்காத்துக்க முடியும்? பைரவர், கெட்டியாக பைரவர் பிடிச்சிக்கோங்க. பைரவர் வழிபாடு மிக மிக ரொம்ப முக்கியம். விநாயகர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகரை தரிசனம் பண்ண தொந்தரவுகள், பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். அப்போ உங்களுக்கு விநாயகர் தான் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு செய்ய ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். இப்போ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த அக்குபஞ்சர், ஆயுர்வேதம், சித்தா இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க மேம்பட்டு வந்துடுவாங்க. 100% இங்கிலீஷ் மெடிசன் சொல்லுவாங்க இல்லையா, அலோபதி, அவங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன், அப்ரூவல், சர்ஜரி அப்ரூவல் இதெல்லாம் ரினியூ பண்ண வேண்டியதாக ப்ராசஸ் பண்ணணும். இப்போ அவங்க இதில் வைக்கிற பொருட்களோ ஏதோ ஒரு மானிட்டர் பண்ணுற மாதிரி வெரிஃபை பண்ணால் கொஞ்சம் கவனிக்கணும். நான் நிறைய பேர் சொல்லிட்டேன். இப்போ கோவை வட்டாரத்தில் ஒரு டாக்டர் வரும்போது சொன்னேன், சார் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு இருக்கேன். அவர் சொன்னார், ஆமாங்க இந்த 2 months வரப்போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் 1 month முன்னாடி சொன்னார். அப்போ கிரகங்கள் இப்படி இயக்குது பாருங்கள். ரைட். இப்போ பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இப்போ தான் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து, தந்தை மகள் அவங்களோட உறவுகள் அதிகமாக, அதாவது ஆல்ரெடி அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிற காலகட்டங்களாக இருக்கிறது. சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னாடி தெளிவு ஏற்படுகிற காலகட்டங்கள். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பெட்டராக இருக்குது. ஃபாரின் லாங்குவேஜஸ், வேறு சிலபஸ் படிக்கிறாங்க, வெளிநாடு சென்று படிக்க மாணவர்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா குழந்தைகள் வீட்டில் உட்காந்து படிக்க முடியாமல் ஒரு எக்ஸ்ட்ரா டியூஷன், வேறு எக்ஸ்ட்ரா கோச்சிங் படித்தா நல்லாயிருக்கும். கல்லூரி மாணவர்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டடான கல்லூரி கிடைக்குமா, நீட் எக்ஸாம் பொதுவாக நான் நிறைய பேர் சொன்னேன். இந்த நீட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மார்க் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஹையஸ்ட் லெவலே கம்மியாக தான் இருக்குது. கோச்சார் லெவலில் நம்ம சொல்லும்போது சொன்னோம், போன வருஷம் சொல்லும்போது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ், நிறையா பேர்த்துக்கு மெடிசன் எடுங்கன்னு சொல்லி இந்த கொஞ்சம் கவர்மெண்ட் பாருங்கன்னு. அதே மாதிரி யூபிஎஸ் எக்ஸாமில் இல்லை 1/2 மார்க் 1 மார்க்கில் போனது பல பேர். இந்த நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரான்ஸ்ஃபர் வேறு வரப்போகுது. ட்ரான்ஸ்ஃபர்லேயும் கொஞ்சம் கவனமாக கரெக்டாக பார்த்து பண்ண வேண்டியது இந்த காலகட்டம். சரி, புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ராசி எண்களாக இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பயன்படுத்திக்கங்க. இந்த மாதம் அவேர்னஸ் வீடியோ உங்கள் நண்பர்கள் யாராவது ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க. முதல்ல அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.